பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிளை திறந்து படிக்க வேண்டிய எஸ்தர் புத்தகத்தின் பகுதி அதிகாரம் 7 வசனங்கள் 1 முதல் 6 வரை. எஸ்தர் 7 1 முதல் 6 வரை. இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமான் விருந்து 2வது நாள் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கான். அவனை துரிதப்படுத்தினாங்க. முந்தின வசனத்தில் பார்த்தோம். துரிதப்படுத்தி அவனை கிளம்பி அரண்மனைக்கு வர சொல்லிட்டாங்க. வந்துட்டார். வந்தவுடனே ராஜாவும் அவரும் விருந்து எஸ்தர் ராஜாத்தியோட விருந்துக்கு 2ஆம் நாள் விருந்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே திரும்பவும் ராஜா கேட்குறாரு, என்னம்மா உனக்கு வேணும்? இது விருந்தெல்லாம் வைக்கிற, நீ இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்க, உன்னுடைய விருப்பம் என்ன? என்னோட ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட நான் கொடுக்குறேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே நீ அந்த எஸ்தர் ராஜாத்தி ரொம்ப பணிவோட, நான் பேசுகிறது அரசன், அதெல்லாம் எப்பயும் சொல்லப்படுற வசனங்கள், இது என்னுடைய வார்த்தைகள் இவருக்கு ராஜாவுக்கு கோவப்படுத்தாமல் இருக்கணும், என்னுடைய மன்றாட்டு இது அவரை இது பண்ணணும் அப்படி சொல்லி பணிவாக அந்த பேச்சை ஆரம்பிச்சுட்டு சொல்கிறா, நான் எங்களுடைய யூத குலம் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, எல்லாரும் அடிமைகளாக கூட விற்கப்படுறோம், எல்லாரையும் இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், அதனால் ராஜாவுக்கு எங்களை கஷ்டப்படுத்துறதுனால, எங்கள் யூத குலத்தை கஷ்டப்படுத்துறதுனால ராஜாவுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அதுக்கு அந்த மனுஷன் என்ன பதில் சொல்லுவான்? ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு துணிஞ்சு ஒரு செயல் செய்த மனிதனுக்கு என்னதான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே ராஜா கேட்குறாரு, என்ன எனக்கு நஷ்டம் உண்டாக்கக்கூடிய துணிகரமான கருத்து இது உள்ள ஒரு மனிதன் யார் அது அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறா, இந்த துஷ்ட ஆமான் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே ஆமானுக்கு பயம் வந்துருச்சு. போச்சுடா, இதுதான் நமக்கு நம்மளுடைய முடிவு காலம் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அதோடு இந்த 6 வசனங்கள் நிறைவு பெறுது. அடுத்து என்ன நடக்குது? அரசருடைய மூர்க்கம், அவருடைய கோபம் எந்த விதமாக நடக்குது, என்ன செயல்பாடுன்றதை நாளைக்கு சந்திக்கும் போது நான் சொல்கிறேன். அல்லேலூயா.